Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1162 பார்ட் 1. ஓபன் பண்ணா பிரிட்ஜில் தப்பிச்சு ஓடினாங்களே நம்மளுங்க அவங்கள தான் காட்டுறாங்க. மூச்சை அட்டைக்க ஓடினவங்க அந்த பிரிட்ஜை தாண்டினவனே ஏதோ ஒரு குகைக்குள்ள ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடமே பார்க்க பட்டு பயங்கரமா இருக்குது. பட் அதை பத்தியெல்லாம் அவங்க கேர் பண்ணவே இல்லை. எப்படியாச்சும் இந்த இடத்த தாண்டி வெளியில போயிடணும், அவ்வளவுதான். அப்பதான் நம்ம உசோப் இருந்துட்டு இது கண்டிப்பா எல்பேஃபா தான் இருக்கும் அப்படின்ட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா இவங்க மீட் பண்ண பில்டிங்கு, ஆளுங்க, மிருகங்கள், மான்ஸ்டர்ஸுங்கன்னு எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல தான் இருந்துச்சே தவிர எதுவுமே சின்னதா இல்ல. எல்பேஃப்ல தான் தைரியம் நிறைஞ்ச பிரேவான வாரியர்ஸ் இருக்கிற இடம் அப்படின்ட்டு டோரி பிராகியோட சண்டையெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அவனுங்க தான் 100 வருஷத்துக்கு நிறுத்தாம சண்டை போட்டுட்டு இருந்தானுங்களே லூசு பாயிலுங்க. நம்ம ஆளுங்க வந்தனால மேட்ரு சால்வ் ஆச்சு, இல்லைன்னா இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருந்திருப்பானுங்க. இந்த இடம் எல்பேஃபா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உசோப் இருக்கிறான். பாப்போன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்க. அதே நேரம் அந்த சன்கார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானே, அதான் ரோடோன்னு ஒருத்தன். அவன் பாத்தீங்கன்னா பின்னாடி வேகமா வந்துகிட்டு இருக்கான். இங்க உசோப்பு புலம்பிக்கிட்டே ஓடுவான், ஏன் சாவு ஜெயிண்ட் கையில தானான்னு. அப்படியே அடிச்சு பிடிச்சி இவங்க ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம். என்னடான்னு பார்த்தா இவங்க அந்த குகையோட எண்டு கிட்ட வந்துட்டாங்க. வந்து பார்த்தவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான் இது எல்பாஃபே தான். ஏன்னா அங்க இருக்க மரம்லாம் பயங்கர பெருசா இருக்குது. டெஃபினட்டா இந்த இடத்துல நார்மல் ஆளுக வாழ வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இவ்வளோ நாள் நான் வரணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த அந்த இடம் இந்த இடம் தான் அப்படின்ட்டு சந்தோஷத்துல இருப்பான். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவங்க கீழே இருக்கும்போது கிளைமேட் வேற மாதிரி இருந்துச்சு. அதான் பனி பெஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருட்டா. ஆனா மேல வந்து பார்த்தா டோட்டலா அப்படியே வேற மாதிரி இருக்குது. அதாவது நார்மல் சன்னி வெதர். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது டம்முன்னு பின்னாடி அவன் ஓடி வந்துகிட்டு இருப்பான். உடனே ஜோரோ வந்துட்டு இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கப்ப டைம் இல்லாம. அதே நேரம் அந்த ரோடோவும் கோசரு எங்க போனீங்க, எங்க போனாலும் உங்களை நான் விடவே மாட்டேன்னு வெறி கொண்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாவம் உசோப்பு தான் ஜெயின்ஸுங்கன்னா என் மைண்ட்ல ஒண்ணு வச்சிருந்தேன், இப்ப அது எல்லாத்தையும் டோட்டலா மாத்திரானே கபோதி பையன்னு கதறிட்டு இருப்பான். நமிக்கு கடுப்பாயிருச்சு. இப்ப இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சஞ்சி கொடுத்த சட்டையை அவன் கையில கொடுத்துட்டு வந்தான்னா மூஞ்ச பேத்தரலாங்கிற மாதிரி ரெடியா நின்றுட்டு இருக்கான். அப்போ சஞ்சி இருந்துட்டு நான் உதைக்கிற உதையில அவன் பாடி ஃபுல்லா என் கால் தடத்தை பதிக்கிறேன்பா. ஜோரோ நான் அவனை பீஸா வெட்டி காக்காவுக்கு காய போட்டுறேன்பா. உசோப்பு தான் எதுக்குடா அவசரப்படுறீங்க, இப்ப நீங்க லூசுத்தனமா சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் ஜெயின்ஸுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியா இருக்காது, நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுன்னு உடனே அப்ப என்ன பண்ணலாம்னு எல்லாம் தீவிரமா யோசிப்பாங்க. ஏன்னா இப்ப இந்த பிரச்சனையில இருந்து இவங்க எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும். அப்படியே அங்க கட் பண்ணி அண்டர் வேர்ல்டுல காட்டுறாங்க. அங்கதானே நம்ம லூஃபி இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா லோக்கி கூட ஏதோ ஒரு டீல் ஒன்னு பேசிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புவான். கீழ இருந்து மேல போறது நம்மளுக்கு ஈஸி தானே. ஒரு மரத்தை புடிச்சு இழுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஜம்ப் டைரக்டா அந்த பிரிட்ஜை நோக்கி பறந்து போவான். அப்போ கப்பலை தூக்கிட்டு கரெக்டா அந்த 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்களா. அப்ப நம்மால அந்த பிரிட்ஜையும் தாண்டி கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் பறந்துருவான். அவன் கத்திக்கிட்டே போனதை அவங்களும் பாத்துருவாங்க. நம்மால கப்பலை பார்த்தோன்னே இது இங்கதான் இருக்கா அப்படின்னு கடுப்பாவான். பட் இவங்க லூஃபியை பார்த்தோன்னே சந்தோஷம் தான் போடுவாங்க, இது எங்க கப்பல் அப்படின்ட்டு கையை நீட்டி அந்த பிரிட்ஜை பிடிச்சிட்டு சல்லுன்னு போவான். அந்த கேர்டு பாத்தீங்கன்னா அலையக்கா கையில பிடிச்சுக்குவான். லூஃபி இது நீயா, ஐயோ ரொம்ப அழகா இருக்கியே, எனக்கு இந்த மாதிரி சின்ன ஹியூமன்ஸை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவான். நீ தப்பா நினைச்சுக்காத, நான் ஒன்னும் அவனை மாதிரி இல்லைன்னு. அதான் இவங்களை அடைச்சு வச்சானே அந்த ரோடோ, அவனை மாதிரி இல்லைங்கிறான். கன்ஃபார்மா சொல்றேன், அவன் அடைச்சு வச்ச மாதிரி எல்லாம் நான் அடைச்சு வைக்க மாட்டேன், நான் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உடனே அந்த கோல்டுபர்க் எம்மா அது இப்ப முக்கியம் இல்லாமா, கிளம்புறதாமா நல்லதும்பா. அவளும் ஆமா கரெக்ட் தான் சொல்லிட்டு லூஃபி கிட்ட உங்க எல்லாத்தையும் எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம உங்க விருப்பமே இல்லாம உங்களை கடத்திட்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்காங்க, கரெக்ட் தானே. எனக்கும் அந்த கிறுக்கு பாயில சுத்தமா பிடிக்காது, அவன் பண்ண தப்புக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு உடனே லூஃபி அப்படியே கடுப்புல யார் அந்த எலும்பு மட்டும் என்ன சொல்றியா, கையில சிக்கனான செப்பல்ஸ்லயே அடிப்பேன்பா. அப்ப கோல்டுபர்க் இருந்துட்டு நீ அண்டர் வேர்ல்டுல இருந்து பறந்து வர்ற அப்படின்னு தெரியாம கீழே விழுந்துட்டியா அப்படின்னு உடனே லூஃபி அப்படியே திருன்னு முழிப்பான். என்னடான்னா லோக்கிட்ட பேசும்போது அவன் ஒரு டீல் போட்டிருப்பான். அதாவது இவனை மீட் பண்ணதையும் இவன் கூட போட்டுக்கிட்ட டீலையும் யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு டீல். அதை சொல்லக்கூடாதுன்ட்டு அப்படியே வேர்த்து ஊத்தும். ஏன்னா நம்ம பையன் தான் எல்லாத்தையும் உளறிடுவான். இப்போ எதையும் சொல்ல முடியலன்னு இந்த திருட்டு மொழி. அவங்களுக்கு என்ன ஷாக் ஆகுதுன்னா அந்த இடம் பயங்கரமா குளிருது, பனி பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்க அவனுக்கு வேர்த்துச்சுன்னா அவனும் ரொம்ப முக்குன்னு முக்குன உடனே சரி ரொம்ப முக்காத, உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நல்லபடியாவே லூஃபிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. அதே நேரம் இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் நல்லா ஜாலியா ஜூஸை குடிச்சுக்கிட்டு நம்ம பாசஸுங்கெல்லாம் அதான் டோரியும் பிராகியும் ஹியூமன்ஸை பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த பயலோட பேரு கோலன், எல்பேஃப்ல இருக்க ஒரு குட்டி பையன். இவனுக்கு ஆர்வம் என்னன்னா அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு பார்க்கணும்னு
ஒண்ணு. அதே நேரம் இங்க ஜெயிண்ட் கப்பலா காட்டுறாங்க. அவங்க தான் எல்பேஃபை நெருங்கிட்டாங்களே, உடனே சிக்னல் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நாங்க வந்துட்டோம் அப்படின்னு. அந்த சவுண்டை கேட்ட உடனே இந்த கோலன் பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சூப்பர், ஜெயிண்ட் குரூ வந்துட்டாங்கன்னு துள்ளி கூச்சிட்டு இருப்பான். ஆனா ரொம்ப லேட்டா வந்துட்டாங்கப்பா அப்படின்னு அந்த பார் அட்டெண்டர் சொல்லுவான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் போய் ஹாய் சொல்ல போறேன்ட்டு போவான். கப்பல் கரெக்டா ஆப்போசிட்ல தான் வந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த பொடிப்பைய இருந்துட்டு, கேப்டன்ஸ் இங்கே நங்கூரத்தை போட்டு நிப்பாட்ட போறீங்களான்னு கேட்டா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு மேல சிக்னல் கொடுப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இப்போ இந்த பையன் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டு, அதனால இவங்க மேல போறாங்களாமா. உடனே இந்த பொடிப்பைய அடிச்சு பிடிச்சி அங்க ஓடி போய் பார் அட்டெண்டர்ட்ட மேல போறாங்களாமான்னு சொல்லுவான். ஆமா, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க அங்க போறதா நல்லது, இங்க பெருசா அந்த அளவுக்கு எதுவும் இல்லம்பா. மேட்டர் என்னன்னா, அவனுக்கு குடிக்க ஆரம்பிச்சானுங்கன்னா 3 நாளைக்கு இங்கே இருந்து குடிச்சு தள்ளிடுவானுங்க, அதனால தான் மேல போறானுங்களாமா. நீயும் அப்படியே சன் வேர்ல்டுக்கு போற அப்படின்னா இந்த பேஸ்கெட் எடுத்துட்டு போ, ரிப்ளேக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்க அப்பாவுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். என்னடான்னா அந்த பேஸ்கெட்ல லிங்கோன் பெரிஸ்னு பழங்கள் இருக்கும், சூப்பர் அப்படின்ட்டு கிளம்பும் போது அங்க இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு, நம்ம பைரட் கேப்டன்ஸ் டோரியும் பிராகியும் யாரையோ கூப்பிட்டு வர்றாங்கல்ல, அவங்க பேர் என்னன்னு கேட்பான். அது ஏதோ ரூடியோ லேடியோ, நல்லா ரைமிங்கா இருக்குதுல்லம்மா. போடா புஸ்வானா மூஞ்சான், அது ரூடியும் இல்ல லேடியும் இல்ல, இப்பதான் அவருக்கு எம்பரர் ஆஃப் த சீன்னு சொல்லி பேரும் வச்சாங்க. நம்ம ரெட் ஹேர் கூட அவரை பத்தி தானே பேசிட்டு இருந்தாரு அப்படின்பா. ஷாங்க்ஸ் தான் அவன் என்ன சொல்லி வச்சிருப்பான்னா, அவன் பேரு ஸ்டார் ஹேட் லூஃபி, மறந்துடாதன்னு இருப்பான். சோ அவர் பேரு லூஃபி, நான் பார்க்க போறேன் அப்படின்ட்டு ஆர்வமா கிளம்புவான். அப்ப இன்னொரு ஜெயின் கூப்பிட்டு, பாஸ் கிட்ட எல்லாம் சொல்லிரு, நான் வரும்போது இங்க இருந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அள்ளிட்டு வரேன், மறந்துடாதன்னு சொல்லி அனுப்பி வைப்பான். அந்த பயலும் திங்கு 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 திங்குன்னு கிளம்பிட்டான். அப்போ மேல இருந்து கீழே பாத்தீங்கன்னா அருவி கொட்டிட்டு இருக்கும். அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க கூடவே பேரலா இன்னொரு சின்ன கப்பல் ஒன்று வந்துட்டு இருக்கும். எல்லாம் அவங்க ஆளுங்க தான். சரி வரட்டும்னு சொல்லிட்டு பிராகி என்ன பண்ணுவான், பிரிசம் மாதிரி ஒன்ன மேல தூக்கி காட்டுவான். அதோட பவர்ல என்ன ஆகும், அங்க ஒரு ரெயின்போ ஃபார்ம் ஆகும். அது பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல எல்பேஃப் வரைக்கும் ஏதோ பிரிட்ஜ் மாதிரி போய் கனெக்ட் ஆகும். நம்ம ஆளுங்க அதை பார்த்துட்டு அசந்துட்டாங்க. அடேங்கப்பா, ரெயின்போ வேற லெவல்ல இருக்குதுன்னு. இவ்வளோ க்ளோஸ்ல இவ்வளோ பெரிய ரெயின்போவை இது வரைக்கும் இவங்க பார்த்ததே இல்லை. அந்த பக்கமா மழை ஏதாச்சும் பெஞ்சுக்கிட்டு இருக்குதா, எந்த அளவுக்கு சூப்பரா ரெயின்போ வந்திருக்குன்னு ராபின் கரெக்டா கேட்பான். டைமிங்ல எல்லாம் இப்படி ரைமிங்ல ரெயின்போ ஃபார்ம் ஆகாதுன்னு பாருங்க. ஜென்பேவாலேயே நம்ப முடியல இந்த ஆங்கிள் இருந்து அவங்க ரெயின்போவை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பட் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. பிராகி பார்த்துட்டு, இது என்ன அந்த அளவுக்கு ஸ்பெஷலானு கேட்பான். ஆமாண்ண உடனே நாங்க தான் இந்த சன்ஸ்டோனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம் பானா. அவங்களுக்கு இன்னும் ஷாக்கா இருக்கும், ரெயின்போவை எப்படி இப்படி கிரியேட் பண்ண முடியும்னு. அப்போ கப்பல்ல இருக்க மத்த ஜெயிண்ட் எல்லாம் நம்ம பக்கத்துல வந்துட்டோம், எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லுவாங்களா. அப்போ பிராகி நம்ம ஆளுகிட்ட, எல்லாரும் எதையாவது ஒண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கங்கம்மா. ஏன்னு கேட்டா ஷிப்பு வெர்டிகல்ல போகுதுமானா. எதுக்குன்னு சொல்லி வாய மூடல, கப்பலை கொண்டு போய் அந்த ரெயின்போல விட்டு ஏத்தி அப்படியே மேல தூக்குவானுங்க. எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் அள்ளு விடும். அந்த ஜெயின்ஸுங்க எல்லாருமே ஆல்ரெடி நிறைய டைம் டிராவல் பண்ணிருக்கிறதுனால அவனுங்க பர்ஃபெக்டான பொசிஷன்ல போய் நின்னுக்குவானுங்க. நம்மளுக்கு தான் கொஞ்சம் படாத பாடுபட்டு இருப்பாங்க. எதுக்காக மேல போறோம்னு சொல்லி கேட்டா, அந்த மரத்துக்கு மேல தான் எல்பேஃப் வில்லேஜே இருக்குது. சோ அதனால நம்ம இந்த ரெயின்போல ரைட் பண்ணி மேல போலாம். அது மட்டும் இல்லாம சீக்கிரத்துல அங்க ஒரு பெரிய விருந்தே இருக்குது அப்படின்னு ஒண்ணு. விருந்தாவது மருந்தாது, ரெயின்போல போறோம்னாடா சொல்றீங்க, இதை ஏன்டா முன்னாடியே சொல்லல அப்படின்ட்டு யாராலையுமே நம்ப முடியல. ராபினுக்கு எல்லாம் வித்தியாசமா இருக்குது. ஏன்னா ரெயின்போ வந்து ஒரு லைட்டு மழை பெய்யறதுனால கிரியேட் ஆகி ஷோ ஆகுது. இங்க இவனுங்க அசால்ட்டா அதை கிரியேட் பண்றானுங்க, அதுல ரைடு பண்றேன்னு வேற சொல்றானுங்க. ஒண்ணு டோரியும் பிராகியும் விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. அது மட்டும் இல்லாம ரெயின்போல ரைட் பண்ண முடியும்னு சீன் வேற போடுவானுங்க. சொன்ன மாதிரியே கப்பலும் பாத்தீங்கன்னா ரெயின்போல ஏறி அழகா மேல போயிட்டு இருக்கும். பேர்ட்ஸுங்களுக்கு ஈக்குவலா கப்பல் போயிட்டு இருக்குது. வா. அது மட்டும் இல்லாம மேகங்களுக்கும் மேல போயிட்டு இருக்குது. வெளியில எட்டி பார்த்துட்டு நம்மளுக்கு கதறிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்துட்டு அவனுக்கு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க. காமெடி பீஸுங்கன்னு. அதுக்கப்புறம் சொல்லுவானுங்க, ஒரு டைம் இந்த ரெயின்போவை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது அழகா உங்களை மேல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு ஒன்னு. ஜின்பே பார்த்துட்டு, இதை மட்டும் லூஃபி பார்த்திருந்தான்னா இந்நேரத்துக்கு பைய வெறித்தனமா ஆட்டம் போட்டிருப்பான்னு சொல்லுவானா. நாங்க மட்டும் என்ன சும்மாவான்னு ப்ரூக்கும் பிராங்கியும் ஜாலியா கத்திட்டு கிடப்பானுங்க. கீழே பார்த்தா 7 கலர்ல ஓஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம மின்னுது, உள்ள இருந்து ட்விங்க்லிங் சவுண்ட் வேற கேக்குது. இப்படி ஒரு அருமையான இடத்துல பாட்டு பாடாம வந்தா எப்படின்னு நம்ம பிராங்கி பாட ஆரம்பிச்சிருவான். வழக்கம் போலதான் அந்த யோஹோஹோ சாங்கு. அப்படி இவங்க பாடிட்டே வரும்போது பக்கத்துல ஒரு சின்ன கப்பல் வரும். அது வேற யாரும் இல்ல, ஹைருதீனும் ஸ்டான்சனும். அதான் ஒரு பெரிய மிருகத்தை நம்ம லூஃபி காண்டி வேட்டையாடிட்டு வந்தாங்களே, கரெக்டா வரும்போது தான் நம்ம ஆளுகளும் வந்திருக்காங்க. லூஃபி இருக்கானா அப்படின்னு கேட்பாங்களா. இல்ல அவங்க வந்துருவாங்கன்னு உடனே அவனுக்காக ஒரு பெரிய விருந்தே ரெடியா இருக்குதும்பாங்க. உடனே டோரியும் பிராகியும் பார்க்கும் போதே எச்சு ஊறுதே, இப்பவே வெளுத்துக்கிட்டலாமான்னு கேட்பாங்க. செருப்பு பிஞ்சிரு ரேஸ்கல்ஸ், இது லூஃபிக்காகவே நாங்க கொண்டு வந்தது. அவன் தின்னுட்டு ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அப்ப நீங்க தின்னுங்க, இத லூஃபி தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு உடனே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு சரி ஓகேப்பா அவனே சாப்பிட்டுருவாங்க. சோ இப்படி ஜாலியா பேசிக்கிட்டே 2 கப்பலும் அந்த ரெயின்போல அழகா மேலே ஏறி போயிட்டு இருக்குது. இனி இதுக்கப்புறம் எல்பேஃப்ல நம்ம ஆளுங்க என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.